10.7 இந்த சாப்டர்ல உள்ள இந்த பார்ட்ல உள்ள pH கால்குலேஷன் பார்க்க போறோம். இதுக்கு ரெண்டு ஃபார்முலா தெரியணும். pH கால்குலேஷன் போடுறதுக்கு ரெண்டு ஃபார்முலா தெரியணும். pH equal to -log 10 H plus என்ற ஃபார்முலாவும் pOH equal to -log 10 OH minus என்றதும் இது ரெண்டுமே ஒரே ஃபார்முலா தான். H plus இங்க இருக்கும், இங்க H ன்னு இருக்கும், இங்க OH ன்னு இருக்கும், இங்க OH minus ன்னு இருக்கும். இத வந்து ஹைட்ராக்சில் அயான் சொல்லுவாங்க, இல்ல ஹைட்ராக்சைடு சொல்லுவாங்க. இத வந்து H plus வந்து ஹைட்ரஜன் அயான் சொல்லுவாங்க. இத ஹைட்ரஜன் அயான், H இருக்கு ஹைட்ரஜன் அயான், OH இருக்கு ஹைட்ராக்சைடு இல்ல ஹைட்ராக்சில் அயான் சொல்லுவாங்க. இப்ப இந்த ரெண்டு ஃபார்முலா இது அப்படியே ஒரு ஃபார்முலா தான், ஜஸ்ட் அந்த லெட்டர் மட்டும் மாத்தினா போதும். இன்னொரு ஃபார்முலா என்ன படிக்கணும்னா pH plus pOH, அதாவது ஹைட்ரஜன் அயான் அதோடைய pH plus ஹைட்ராக்சில் அயான் அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 14 வேல்யூ கிடைக்கணும். இதுதான் வந்து 14 வேல்யூ தான் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சம் போடணும். இப்ப இதை பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே புக் பேக்ல இருக்கிற சம் எல்லாம் பார்த்துட்டோம். அதே மாடல் தான், நோ சேஞ்ச் அட் ஆல், அதே சம் தான். இது கொஸ்டின்ல நம்பர் மட்டும் மாறி இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். கால்குலேட் த pH ஆஃப் 0.01 m. mனா மோலார்னு அர்த்தம். HNO3 என்றது நைட்ரிக் ஆசிட், அதோடைய pH கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்களா நமக்கு H plus ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. இது எப்படி H plus OH minus கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு அந்த சிம்பிள் கொடுத்திருப்பாங்க. இப்ப நைட்ரிக் ஆசிட்னா அதோட சிம்பிள் வந்து HNO3. அப்ப அதுல H என்ற வேல்யூ இருக்கு. OH ன்னு ஒன்னா இருந்தா தான் OH ன்னு பார்க்கணும். இங்க O தனியா இருக்கு, H தனியா இருக்கு, அதனால H மட்டும் தான் பார்க்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சு படிங்க. H மட்டும் இருக்கு, அதனால தான் இந்த ஃபார்முலா எடுக்கிறோம். pH equal to -log 10 H plus. இந்த சம் இதே மாடல் நம்ம பார்த்ததுனால ரொம்ப சிம்பிள். நம்ம புக் பேக்ல பார்த்ததுதான். ஏற்கனவே அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பார்த்துருங்க. நான் எப்படியா இருந்தாலும் இதுலயும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப 0.01 இருக்கு, அதை எடுத்து 0.01 H plus க்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். நல்லா கவனிங்க, pH தான் கண்டுபிடிக்கணும். இதுல ரெண்டு வேரியபிள் தான் இருக்கு. pH கண்டுபிடிக்கணும், H plus நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க, அதுதான் 0.01. H plus பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. 0.01 எப்படி எழுதலாம்னா 1 into 10 power minus 2 எழுதலாம். இந்த 0.01 1/100 எழுதலாம். அது வந்து 1/10 ஸ்கொயர். அந்த 10 ஸ்கொயர் டிவைட்ல இருக்கிறது மேல வந்ததுன்னா 10 power minus 2. இதை எல்லாத்தையுமே புக் பேக் சம்லயே பார்த்தாச்சு, அதனாலதான் திரும்ப சொல்றேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்க, அப்பதான் ஈஸியா புரியும். அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், மிஸ் பண்ணாம பாருங்க. இப்ப 1 into 10 power minus 2. இதுக்கப்புறம் லாகரிதம் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். லாகரிதம்க்கு முக்கியமான ஃபார்முலா சிலது இருக்கு. அப்புறம் log 1க்கான வேல்யூ log 10க்கான வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். இது தெரிஞ்சா இந்த ஸ்டெப்லாம் ஈஸியா போட்டுடலாம். முதல் அந்த ஃபார்முலா என்னன்னு பார்ப்போம். இதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவும் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, இருந்தாலும் பரவாயில்ல திரும்ப பார்ப்போம். log 10 பிராக்கெட்ல a into b ன்னு இருந்ததுன்னா அதை எப்படி திரும்ப எழுதணும்னா ரைட் ஹேண்ட் சைடுல எப்படி எழுதிருக்காங்கன்னு பாருங்க. log 10 a முதல் எழுதிடணும். log 10ன்றது a க்கும் காமன் b க்கும் காமன், அதனால log 10 a ன்னு எழுதிட்டு இந்த மல்டிப்ளைக்கு பதிலா இன் பிட்வீன்ல பிளஸ் சைன் போட்டுட்டு log 10 திரும்ப எழுதி b க்கு எழுதணுமா, அதனால b ன்னு போட்டுக்கணும். இப்ப நம்மளுக்கு அந்த சம்ல என்ன கொடுத்திருந்தாங்க, a க்கு பதிலா 1 ன்னு கொடுத்திருக்காங்க, இன்டு b க்கு பதிலா 10 power minus 2 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப a க்கு பதிலா 1 ன்னு போடணுமா, a க்கு பதிலா 1, b க்கு பதிலா 10 power minus 2 ன்னு போடணுமா, b க்கு பதிலா 10 power minus 2. இப்ப இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப், அதாவது இந்த பார்ட் மட்டும் அடுத்த ஸ்டெப்ல எப்படி மாறும்னா log 10 இங்க ஒரு 10 இருக்கு, பவர்ல -2 இருக்கு. இதே மாதிரி இதான் அந்த இன்னொரு ஃபார்முலா. இது வந்து லாகரிதம்கான ஃபார்முலா. இதான் தெரிஞ்சிருக்கணும், சின்ன கிளாஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் நான் திரும்ப ரிவிஷன் மாதிரி சொல்றேன். log 10 10 இருக்கு, பவர்ல எந்த ஒரு நம்பர் இருந்தாலும் ஏன்னு நான் அதை டினோட் பண்றேன், ஏன்னு சொல்றேன். அந்த இந்த ஏன்ற இடத்துல என்ன வேல்யூ வேணாலும் இருக்கலாம். அந்த வேல்யூ இந்த பக்கத்துக்கு கொண்டு வந்துடணும். மேல இருக்கிற பவர்ல இருக்கிற வேல்யூ மட்டும் முன்னாடி லாகுக்கு முன்னாடி கொண்டு வந்துடணும். அப்ப ஏன்ற வேல்யூ முன்னாடி எழுதிட்டு இன்டு log 10 10 இன்டு போட்டாலும் ஒண்ணுதான், போடலனாலும் மல்டிப்ளை இருக்குன்னு அர்த்தம். இப்ப இங்க பிளஸ் சைன் இருக்கு, -2ன்றது முன்னாடி வந்ததுன்னா -2 இன்டு +1 அர்த்தம் இங்க. அப்ப -2 ஆயிடுமா, அதான் நம்ம சம்ல பார்க்க போறோம். log 10 1 -2 log 10 10 கொடுத்திருப்பாங்க.
இப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்முலா ஒன்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஏன்ற வேல்யூ முன்னாடி போகணும், அதாவது -2ன்ற வேல்யூ முன்னாடி போகணும். அதை போட்டோம்னா இந்த அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப நம்ம சம்ல பார்ப்போம். இதெல்லாம் நான் உங்களுக்காக ஃபார்முலா ஸ்டெப்ஸ்லாம் வந்து இது தனியா எழுதியிருக்கேன். சம்ல உங்களுக்கு தேவையான எக்ஸ்பிளனேஷன் சொல்லிடுவேன். ஏதாவது சம் மாதிரி சால்வ் பண்ணணும், மேக்ஸ்ல சால்வ் பண்ற மாதிரி ஃபார்முலா ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா உங்களுக்கு தனியா எழுதி சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்ச மாதிரி log 10 1 எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் log 10 10⁻⁻2 வந்து -2 முன்னாடி வந்ததுனால, இந்த லாகுக்கு முன்னாடி வந்ததுனால -2 log 10 10 ஆயிடுச்சு. புக் பேக் சம்லயும் இதையே அப்படியே பார்த்தோம். அதனாலதான் இதை வந்து ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். ஆனா எல்லா ஸ்டெப்பும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்ப மைனஸ்ன்றது முன்னாடி காமனா இருக்கிறதுனால இந்த பிராக்கெட் இருக்கு, மைனஸ் இருக்கு. அப்ப என்ன வரும்? மைனஸ் வந்து ரெண்டுத்துக்கும் காமன். இதுக்கும் மைனஸ் வரும், இதுக்கும் மைனஸ் வரும். இப்ப log 10 1, log 1ஓட வேல்யூ வந்து 0, log 10 10ஓட வேல்யூ 1. இதை ஞாபகம் வச்சுக்கணும். log 10 1ஓட வேல்யூ 0, log 10 10ஓட வேல்யூ 1. இங்க போட்டிருக்காங்க பாருங்க, ஸ்டெப்பா போட்டிருக்காங்க. இப்ப log 1ஓட வேல்யூ 0, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும். 2 இன்டூ log 10 10 அப்படியே எழுதிட்டாங்க. அடுத்த ஸ்டெப்ல, அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல log 10 10க்கு பதிலா 1 போட்டாங்க. 2 இன்டூ 1 2 வேல்யூ, pH ஓட வேல்யூ 2. ரொம்ப சிம்பிள். ரெண்டு ப்ராப்பர்ட்டி, லாகிரதமோட ரெண்டு ஃபார்முலா ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. அது தெரிஞ்சிருக்கணும். மல்டிபிளிகேஷன்ல உள்ளார இருந்ததுன்னா அடுத்த ஸ்டெப்ல வந்து பிளஸ் போட்டு ரெண்டுத்தையும் தனித்தனியா எழுதணும். log 10 ரெண்டுத்துக்கும் பொதுவா எழுதணும். அதுக்கப்புறம் பவர்ல ஏதாவது இருந்ததுன்னா அதை முன்னாடி கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் log 10 1க்கு 0ன்ற வேல்யூ, log 10 10க்கு 1ன்ற வேல்யூ. இதை போட்டாலே இந்த சம் ரொம்ப 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 சிம்பிள். புரிஞ்சு படிங்க, ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். The hydroxyl ion concentration of a solution is 1 into 10⁻⁹ molar. இப்ப ஹைட்ராக்சில் அயான்னாலே OH மைனஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும்ன்றது தான் அர்த்தம். வாட் இஸ் த POH of the solution? இங்கேயும் உங்களுக்கு க்ளூ கொடுத்திருக்காங்க, POH கண்டுபிடிக்கணும்னு. இப்ப POH equal to minus log 10 OH minus, இதுதான் ஃபார்முலா. அப்ப OH மைனஸ்க்கு பதிலா 1 into 10⁻⁹ போடணும். அப்ப நம்ம போன சம்ல பார்த்த மாதிரியே மைனஸ் log 10 மைனஸ் அப்படியே வச்சுக்கணும். log 10 ரெண்டுத்துக்குமே பொருந்தும். log 10 1 1.0 போட்டாலும் தப்பு கிடையாது. அதுதான் இங்க போட்டிருக்காங்க. மல்டிப்ளைக்கு பதிலா பிளஸ் மாத்திக்கணும். ஏன் இந்த பிளஸ் மாத்தணும்னா இதெல்லாம் லாகிரதமோட ஃபார்முலா, லாகோட ஃபார்முலா, அது தெரிஞ்சுதான் இருக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். பிளஸ் மாறும். log 10 10⁻⁹. இப்ப -9ன்றது முன்னாடி வந்துடும். போன சம்ல இந்த ஸ்டெப் போடல பாருங்க, அப்படியே டைரக்டா எடுத்து -2ன்னு எழுதிட்டாங்க. அதை நீங்க எழுதி நடுவில் எழுதி வச்சீங்க. இப்ப இங்க தெளிவா போட்டிருக்காங்க உங்களுக்கு மைனஸ் லாக், அதாவது இங்க மல்டிப்ளைக்கு பதிலா பிளஸ் மாத்திட்டு log 10 காமனா இருக்கிறதுனால காமனா எழுதிட்டு 10⁻⁹ எழுதிட்டாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல தான் இந்த மைனஸை முன்னாடி கொண்டு வராங்க, -9 முன்னாடி கொண்டு வராங்க. -9 log 10 10. இங்கேயா 0 வந்தது? log 10 1ஓட வேல்யூ வந்து 0. அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல எப்படி டைரக்டா 9 வந்தது? log 10 10ஓட வேல்யூ 1. அப்ப 9 into 1 9. இப்ப இங்க 0 - 9 இருக்கு, வெளியே ஒரு மைனஸ் இருக்கு. 0 - 9 -9, வெளியே ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 9 ஆயிடும். POH ஓட வேல்யூ வந்து +9. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே புக் பேக்ல இருந்த சம்மே தான் நம்ம பாக்குறோம். அதனால ரொம்ப சிம்பிள் தான். அது ஏற்கனவே ஈஸியா புரிஞ்சிருந்ததுன்னா இது ரொம்ப ஈஸியா புரியும். மெத்தட் எல்லாமே சேம். அதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள், a solution has a POH of 11.76. what is the pH of this solution? இதுக்கு தான் நம்மளுக்கு இந்த ஃபார்முலா வேணும். pH plus POH equal to 14. கவனிங்க, சொல்யூஷன்னா ஒரு கரைசல். அதுல ரெண்டு பொருளை, ரெண்டு வித்தியாசமான பொருளை கரைச்சு இருப்பாங்க, ஒன்னா சேர்த்து இருப்பாங்க. அதுக்கு பேரு தான் சொல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் சக்கரை தண்ணி சொல்லலாம். சர்க்கரையும் தண்ணியையும் ஒன்னா கலந்து சக்கரை தண்ணியா நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு பேர் தான் சொல்யூஷன். சக்கரை தண்ணியா கிடைக்கிறது இல்ல, அதுக்கு பேர் தான் சொல்யூஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது மாதிரி ஏதோ ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அந்த சொல்யூஷன் பேர் கொடுக்கல, சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அதோட POH வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்ப POH வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்ன கேக்குறாங்க? pH வேல்யூ கேக்குறாங்க. சிம்பிள் மேக்ஸ் தான். POH நம்மளுக்கு தெரியும். அப்ப ரைட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணிடுங்க. pH equal to 14 minus POH. அதான் கொடுத்துருக்காங்க. pH equal to 14 minus POH. POH என்னன்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? 11.76. அதை இங்க போட்டுட்டோம். 14 அப்படியே இறக்கிட்டோம். -11.76 போட்டாச்சு. மைனஸ் பண்ணா 2.24.
இது தெரியாதவங்களுக்கு இந்த சப்ட்ராக்ஷனை நான் போட்டும் காமிக்கிறேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா log 10 1 0ன்ற வேல்யூ நான் ஏற்கனவே சொன்னதுதான். log 10 10 ஈக்குவல் டு 1 உங்களுக்காக தனியா எடுத்து எழுதியிருக்கேன். இந்த கிரீன் கலர்ல எழுதியிருக்கிற 4 ஃபார்முலாவும் எழுதி வச்சுங்க. இங்க நான் பாக்ஸ்ல எழுதிருக்கிறது வந்து a ஈக்குவல் டு 1 b ஈக்குவல் டு 10 பவர் மைனஸ் 2 வந்து a க்கு பதிலா 10 b க்கு பதிலா 10 பவர் மைனஸ் 2. அதான் உங்களுக்கு புரியறதுக்காக அந்த பாக்ஸ்ல எழுதிருக்கேன். அது அந்த ஃபர்ஸ்ட் சம்முக்கானது. இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது மட்டும் தான் ஃபார்முலா அண்ட் வேல்யூ லாகரிதம் சம்பந்தமானது. இதை மட்டும் எழுதி வச்சுங்க. இப்ப இந்த சம்முக்கு கடைசி எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அதுக்கு 14 மைனஸ் 11.6 வந்து அதை மைனஸ் பண்ணி பார்க்க போறோம். 14 மேல எழுதிக்கணும், அதான் பெரிய நம்பர். 11.76 அடுத்தது கீழே எழுதிக்கணும். இப்ப 76க்கு மேல எதுவுமே நம்பர் இல்ல, டெசிமல் பாயிண்டும் 14 கூட இல்ல. அப்ப நம்மளே போட்டுக்கணும் 14.14 கூட டெசிமல் பாயிண்ட் வச்சு 2 0 ஆட் பண்ணிக்கிறோம். ஏன் 2 0னா 76க்கு நேரா ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். 7க்கு நேரா ஒரு 0, 6க்கு நேரா ஒரு 0. அதுக்கு அடுத்து சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்ப சப்ட்ராக்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இங்க 0 இருக்கு, கீழே 6 இருக்கு. இங்க பாருங்க 0 இருக்கு, கீழே 6 இருக்கு. சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. அப்ப இங்க இருந்து பாரோ வாங்கணும். இங்க பாரோ வாங்கினாலும் அங்கேயும் உங்களுக்கு சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. அதனால இன்னொரு இடத்துல பாரோ வாங்கணும். இப்ப இங்க இருந்து பாரோ வாங்கினா 4ன்றது 3 மாறிடும். இப்ப 0ன்றது 10 மாறும். 10ல இருந்து திரும்ப இங்க ஒரு கடன் கொடுத்துட்டோம்னா, இங்க ஒரு பாரோ கொடுத்துட்டோம்னா 10 9 மாறிடும். அதான் நான் டைரக்டா 0 அடிச்சுட்டு 9 போட்டிருக்கேன். இந்த 0 வந்து 10 மாறிடும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல 2 டைம், இங்க இருந்து ஒரு டைம் கடன் வாங்குறோம், 0 10 ஆகும். 10ல இருந்து இங்க ஒரு கடன் கொடுக்குறோம், அதனால 9 ஆயிடுது. இந்த 0 10 மட்டும் தான் ஆகும். 10 minus 6 4, 9 minus 7 2, பாயிண்ட் அப்படியே வச்சுக்கணும். 3 minus 1 2, 1 minus 1 0. அப்ப ஆன்சர் வந்து 2.24. இதை தான் நம்ம ஆன்சர்ல பார்த்தோம். ஆன்சர் வந்து 2.24.